ஹாய் ஹலோ நம்மக்கிட்ட நம்ம வீட்டிலே இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி காய வச்சு சாதம் வந்து ஒரு 3/4 பதம் வேகிற அளவுக்கு ஆஃப் ஆயிலாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது வந்துட்டு குழஞ்சிடாமல் இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆயில் போட்டுக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு இது வேகட்டும். இது வேகிற வரைக்கும் வந்துட்டு நாம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இப்போ வந்துட்டு நான் அடுத்து வந்து ஆயில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் போட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் வந்து வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கப்பு கேரட் வந்து சிறுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பீன்ஸ் ஒரு கப்பு போட்டிருக்கேன். போட்டு இப்போ இதை வதக்கிட்டு அடுத்து வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டும் வந்து பேஸ்ட் இருந்தாலும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டுக்குங்க. தனி மிளகாய் தூள், தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக வந்து சுகர் போட்டுக்கலாம். சுகர் போட்டுட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்குவோம். அடுத்து வந்து சாதம் வந்து இந்த அளவுக்கு வெந்துருச்சு. அதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் வடித்து. வந்து கோஸு போட்டிருக்கேன். ஆஃப் சைஸ் குடமிளகா போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகா 1 போட்டிருக்கேன். அடுத்தது சோயா சாஸ் வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வறுத்து வச்சுருக்க சிக்கன் வந்து போட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விடுவோம். வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மிளகு போட்டுக்கலாம். மிளகு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ வடித்து வச்சுருந்த ரைஸ் போட்டு இதை வந்து நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ரைஸ் வந்து வெடிக்கிற அளவுக்கு பொரியணும். அது நல்லா வறுத்தோம்னா தான் வந்துட்டு அந்த ஜூஸியாக இருந்தது ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளே ஏறி அந்த டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருக்கும். அப்போ தான் அது டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை வந்து தீஞ்சிடாமல் வந்துட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் ரொம்ப கலந்து விட்டோம்னாலும் உடஞ்சிரும் ரைஸு, குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பார்த்து வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுக்கும்போது தான் வந்துட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ இதை வறுத்துட்டேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ தயாராகிருச்சு. இந்த மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதையும் வந்துட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.